வருடமாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய குஜராத் மாநிலத்துல எத்தனையோ போலிகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போலி கோர்ட், போலி டோல்கேட் பிளாசா, போலி போலீஸ் ஸ்டேஷன், போலி மருத்துவர்கள், போலி இன்ஜினியர்கள், போலி ரூ. 500 நோட்டு, போலி ரூ. 2000 நோட்டு, போலி மேகி, போலி ஈனோ, போலி கோல்கேட் டூத் பேஸ்ட், இப்படி எத்தனையோங்க. அந்த வரிசையில புதுசா அதிர்ச்சி தரக்கூடிய இன்னொரு போலியும் சேர்ந்திருக்குது. அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் போலி பசும்பால் தயாரித்து அங்கே இருக்கக்கூடிய குஜராத் மக்களை ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு ஏமாத்திருக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வெண்மை நிறமான யூரியாவை பயன்படுத்தி நொர வரணும் அப்படிங்கிறதுக்காக சோப்பு பவுடரை சேர்த்து இன்னும் பல ரசாயன கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து இதோட பால் பவுடரை கலந்து தயாரித்து இதை தூய்மையான பசும்பால் அப்படின்னு சொல்லி பேக்கெட் பண்ணி 5 வருஷமா வித்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு சபர்கந்தா மாவட்டத்துல இருந்த பல பேருக்கு, அதாவது சின்ன குழந்தைங்க, வயசானவங்க முதற்கொண்டு எல்லாருக்கும் வாந்தி, பேதி, அஜீரணம், வாய் புண்ணு, குடல் அழற்சி, இது போன்ற சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பல பேர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இதுல 4 குழந்தைங்க இறந்தும் போயிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன காரணம் அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பதான் இப்படிப்பட்ட ஒரு போலி கம்பெனி 5 வருஷமா மக்களை ஏமாத்திட்டு இருந்த உண்மை தெரிய வந்திருக்கு. இந்த உண்மை வெளியில வந்தோடனே கம்பெனியோட உரிமையாளர் எங்கேயோ தலைமறைவாயிட்டாரு. ஆனா மத்தவங்களெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி போலீஸ் இப்போ புடிச்சிருக்கிறாங்க. இதுதாங்க டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய டப்பா என்ஜின் சர்க்கார் மாடல்.